அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது. அந்த நாள் வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த நாள் வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது. அந்த நாள் வரைக்கும் நம்முடைய உபதேசத்தை விட்டு நம்ம மாறக்கூடாது. நம்முடைய பொறுமையை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திருப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்துல கண்டிப்பா ஆண்டவர் உங்க பக்கமா அந்த காரியத்தை செய்யாம போகவே மாட்டாரு. கொஞ்சம் டைம் இழுத்தாலும், கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டைமே நீங்க கொடுக்காம, இந்த நேரத்தையே நீங்க கொடுக்காம, நாளைக்கு நடக்கணும், நாளானைக்கு காலையில நடக்கணும், அதை முடிக்காம நான் தூங்க மாட்டேன், அதை முடிக்காம நான் படுக்கைக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நினைச்சா சில காரியத்துல வந்து நோ ஆன்சர். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, உங்க மனசு தான் கெட்டு போகும். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாதையிலேயே ஆண்டவர் மீட்டெடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்களேன். முதல் வாதை, ஃபர்ஸ்ட் வாதையிலேயே பார்வோனுடைய இருதயத்தை இழக பண்ணி அப்பா போங்கப்பா அப்படின்னு அனுப்பி விடலாம்ல, அனுப்பி விடலாம் விடாதா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அப்படி விடல. கர்த்தர் மனதில் அப்பவே டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, இந்த 10 வாதையும் எகிப்தியர்களுடைய 10 மிகப்பெரிய நம்பிக்கை, அவங்களுடைய 10 விசுவாசம், அவங்க இந்த 10 கர்த்தர் அனுமதிச்ச இந்த 10 காரியத்தையும் இவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம் வருது பாருங்களேன், அந்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் கடவுளுக்கு சமானமா அவங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த 10 நம்பிக்கையும் இல்லடா, நான் தான் இந்த உலகத்தினுடைய ரட்சகர் என்கிறத கர்த்தர் பார்வோனுக்கு அறிவுறுத்த வேண்டியது இருக்குது. அது எப்படி அறிவுறுத்துவார்னா அதுக்கு டைம். ஆனா அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க எங்களுடைய வேலையெல்லாம் கடினமாக்குறாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நம்ம மோசையின் இடத்துல போய் சண்டைக்கு போனாங்க. பொறுமையா இரு சாமி, பொறுமையா இரு. சில காரியத்தை எப்படிதான் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா, கர்த்தர் வந்து கீழே இருந்து வருவார். எங்க இருந்து வருவாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சில விஷயத்தை செய்யறதுல என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? உடனே நடக்கணும்னு நினைப்பான். உங்க பிள்ளைகளுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். ஒரு செடியே புடுங்க வைங்களேன், ஒரு செடியை பிடிங்க அந்த பக்கத்தில் நடுப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டான். மேலே வந்து திரும்பி ஒரு பிடுங்கி கொண்டு போய் நடலான்னுவான். அதான் அவனுக்கு பொறுமை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த செடியை வந்து அப்படி பிடுங்க மாட்டீங்க. பொறுமையாக உட்காந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சுற்றி தோண்டி அழகாக ஒரு வேறு கூட இல்லை, இது டேமேஜ் ஆகாமல் மண்ணோட சேர்த்து கொண்டு போய். ஆனால் அவன் பாருங்க அந்த நேரத்தில் கோவப்படுவான் பாருங்க. ஐயோ ஏமாமே இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க, பிடிங்கி கொஞ்சம் நட வேண்டியது தானே, இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையா, இப்படியெல்லாம் தோண்ட வேண்டிய அவசியம் இருக்குதா, இது எதுக்கு இப்படி தோன்றீங்க, தேவையா இல்லை, என்ன விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் 2 நிமிஷத்தில் பிடிங்கி கொண்டு போய் நட்டுட்டு வந்துட்டே இருப்பேன், 4 நாளில் முளைச்சிருணுவான். ஆனால் அவன் பிடிங்கி நடுறது என்ன பண்ணாது சொல்லுங்க? முளைக்காது. ஏன்னா அவனுக்கு அனுபவமே இல்லை, அவனுக்கு அனுபவம் ரொம்ப குறைவு, அதனால அவசரமா செய்யறான். ஆனா நமக்கு என்ன இருக்குன்னா அனுபவம் நிறைய இருக்கு. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி, அவர் என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறவர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அதனால அவர் அவசரப்பட மாட்டார். அவர் அவசரப்படவில்லை என்றால் கண்டிப்பாய் ஒரு காரணம் உண்டு. அவர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இவ்வளவு அவசரப்படுறேனே, நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேனே, நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிறேனே, அந்த காரியம் நடக்காததுனால நீர் கொஞ்சம் வேகமா செய்யக்கூடாதா, நீர் கொஞ்சம் துரிதமா செய்யக்கூடாதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை உருவாக்குற வரைக்கும், உங்களை சரி செய்கிற வரைக்கும், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமைதியா இருப்பார். ஆனால் அவருடைய காலம் சரியானது என்று கண்டபோது, அவருடைய காரியம் நேர்த்தியானது என்று கண்டபோது அந்த அற்புதத்தை நாமும் பார்க்க போகிறோம். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நமக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்ப ஆண்டவர் தேவன் என்று எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அறிவு வரும் அப்படின்னு சொன்னா, அமர்ந்திருந்து ஆண்டவரே நம்ம எல்லாரும் கேட்க போறோம், எனக்கு என்ன கிருபை தாங்கன்னா, வெயிட் ஆண்டவரே, எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.